வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, சுடிதார் பேண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். நம்ம வந்து அதில் 2 சைடு பேனல் கட் பண்ணியிருப்போம். அது ரெண்டையும் வந்து சென்டரில் ஒரு 8 இன்ச்சஸ் வந்து வர்ற மாதிரி, 8லேருந்து 9 இன்ச்சஸ் வர்ற மாதிரி நம்ம வந்து ஹைட்டு கொடுத்து கட் பண்ணியிருப்போம் வளைவா. ஸோ அது ரெண்டையும் வந்து நம்ம 2 பக்கம் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 2 சைட்லேயும் அது 2 ஜாயின் பண்ணிவிட்டு அந்த இடம் அழுந்தாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, அது இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி இந்த சைடும் அந்த சைடு நம்ம வந்து மடித்து அடிச்சிடுறோம். ஓகேங்களா? ஒரே சைடு மடித்து அடித்தோம்னா அழுந்துங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம மடித்து அடிச்சிடுறோம். ஓகேங்களா? இதே மாதிரி 2 சைடும் பண்ணணும். 2 பக்கம் தைச்சிடணும். 2 ஒரே அளவாக வச்சு நம்ம இது தைச்சிக்கணும். 2 பக்கம் வந்து நம்ம தைச்சி முடிச்சுட்டு, நம்ம இது இல்லாமல் வந்து நம்ம பேண்ட்டினுடைய அந்த லெக் ஃபோல்ட் பண்ணி நம்ம அந்த கேன்வாஸ் வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணி 1 இன்ச்சுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். நம்ம 1 இன்ச் கேன்வாஸ் வச்சு அதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கேன்வாஸ் மேலே ஒரு ஃபோல்டு 1/2 இன்ச்சுக்கு பண்ணி தைச்சிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி ஒரு 4 தையல் விட்டுக்குங்க. இல்லைன்னா அதில் ஒரு நம்ம வந்து கர்வ் மாதிரி லைன் மாதிரியும் விட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், 2 நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த காலை வந்து நம்ம எவ்வளோ நமக்கு காலில் வந்து விட்டால் வளவு ஒரு 6 இன்ச்சா 6.5 இன்ச்சாங்கிறத மெஷர் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கேருந்து தைக்க ஆரம்பிச்சுக்குங்க. 2யும் ஜாயின் பண்ணி தைச்சிங்கன்னா இந்த பக்கம் ரைட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா லெஃப்ட்டு காலில் தான் முடிக்கணும். அந்த மாதிரி தைச்சிக்கோங்க. அங்கே மேலே ஏறி வரையில் கொஞ்சம் நம்ம துணிக்கு கிட்ட வந்துடலாம். இது வந்து காலுக்கிட்ட வரையில் 1.5 இன்ச்சு கேப் வந்து நம்ம லூஸ் விடணும். அந்த இதில் எக்ஸ்ட்ரா நம்ம சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச்சு கேப்பு காலுக்கிட்ட மட்டும் விட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணணும்னா, பட்டி ஜாயின் பண்ணணும். பட்டி 4 பீஸாக நம்ம போட்டிருப்போம். ஸோ அதனால் 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு நம்ம வச்சு தைச்சிட்டு அந்த 1 இன்ச்சில் வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம மடித்து அடிச்சுக்கணும். இது 4 பீஸாக தைச்சிக்கணும். இந்த 2 பீஸ் தனியாக தைச்சிட்டு அந்த 2 பீஸையும் இணைச்சிடணும். 4யுமே ஒன்றா இணைச்சிடணும். ஓகேங்களா? அதில் வந்து ஒரு பீஸில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு சைடு மட்டும் நம்ம நாட்டு தைக்கிறதுக்காக 3 இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு தைக்காமல் கீழே வந்து ஃபஸ்ட்டு அடிச்சிடுறோம். ஓகேங்களா? 3 இன்ச்சுக்கு விட்டு கீழே அடிச்சுட்டு, ஏன்னா பட்டி நம்ம மேலே ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும். மேலே வந்து நம்ம அந்த நாட்டு உள்ள அந்த கயிறு உள்ளே விடுறதுக்காக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும். அதுக்கு ஒரு 3 இன்ச்சு ஒன்று மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பட்டியையும் நம்ம மெயினாக இப்போ இவ்வளோ நேரம் நம்ம தைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேனலு, ஸோ அந்த பேனலையும் 2யும் சேர்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ காட்டுறேன் நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு. என்ன பட்டி அடிச்சிட்ருக்கேன் இதில். பட்டி முடிச்சுட்டு நம்ம அதை பேனல் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பேனல் ஜாயின் பண்ணும்போது இதனுடைய மேற்பக்கமும் அதனுடைய மேற்பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். நான் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அப்போ இதில் என்ன பண்ணோம்னா, இதில் வரக்கூடிய அந்த தையல் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த ஜாயிண்ட் வரோட இடமும் அதில் வரக்கூடிய ஜாயிண்ட் இடமும் கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கணும். அந்த நாட்டு பர்டிகுலராக நம்ம கயிறு கட்டுறதுக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் இதுவும் ஒன்றா வச்சு கரெக்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். அப்புறம் ஒரு 4 இன்ச்சு அந்த இதில் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பட்டியை வந்து நம்ம வந்து பட்டியில் வந்து 4 பக்கம் 4 சைடு நம்ம தைச்சிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம கீழே பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் 4ஆக நம்ம வந்து மடித்து 4 பக்கம் ஒரு சின்ன கட் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஒரு பகுதிக்கும் இந்த கட் மார்க்குக்கும் நம்ம எவ்வளோ ஃபோல்ட் பண்ணி வருதோ அந்த கட் மார்க்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்டும் கரெக்டாக வரணும். அது வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் ஃபோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபோல்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நல்லாவே உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்து காட்டுறேன். இன்னொரு பேண்ட் தைக்கும்போது இந்த பேண்ட்டில் நான் கரெக்டாக அந்த இது உங்களுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணி தைக்கிறேங்கிறது நான் வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இது பட்டி பீஸில் வந்து உள்ளே 1.5 இன்ச்சு மடித்து அடிச்சுக்கிறோம். அப்புறம் நாடா வந்து 2 இன்ச்சில் வந்து நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் கட் பண்ணி மடிச்சு அடித்து ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ பேண்ட் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.